அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். பிபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு டுடே ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1:45 PM. ஸோ இந்த மேட்சுக்கான டீம் 11 ப்ரிடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பொறுத்தளவில் முக்கியமான 2 மேட்சஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச் ஒரு மேட்ச் இருக்குது. ஸோ உமன்ஸ் மேட்ச்சு 7 PMக்கு டுடே இருக்குது. ஸோ அதுக்கான T20 மேட்சஸ் தான், ரெண்டுமே T20 மேட்சஸ் தான். ஸோ நல்லாவே ப்ளே பண்ணலாம், நல்ல வின்னிங் பெர்ஃபார்மன்ஸு அதிகமாகவே இருக்குது. பிபிஎல் வந்து பெஸ்ட்டாக ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கான ஐடியாஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ப்ரீவியஸாக எந்த மாதிரிலாம் மேட்சஸ் ஃப்ளோவாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம எந்த டீமு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பெஸ்ட்டு கேப்டன் விசி யாரெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது மாதிரி நீங்கள் லீஸ்ட்டு கேப்டன் விசி ரெஸ்கியில் எந்த பிளேஸ்லாம் ட்ரை பண்ணலாம், இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தால் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்பான லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெர்த்காசர்ஸ் அண்டு மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 2 டீம் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து எங்கே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா பெர்த்தில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பெர்த்துக்கான பிச் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது இங்கே வந்து பாருங்கள் 20 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 19 மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங், 17 மேட்சஸ் செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 166 இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறது ஒரு 160 ஸ்கொயராக எதிர்பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன் ஃபஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணும்போது ஒரு 170 சம்திங் ரன் அடிச்சிருக்காங்க. அதனால் ஒரு 160 இருக்கும். இனிஷியலாக விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அந்த பிச்சினுடைய ஹார்ட்னஸ்ஸு, அது மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் கம்ப்ளீட்டாக விக்கெட் லூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பெர்த்காசர் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 213க்கு 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அதே பெர்த்காசர் 79க்கு 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பேட்டிங் நடந்திருக்கு. ஏன்னா இந்த செகண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விக்கெட்ஸ் லூஸ் ஆகும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜில்னஸ் அதிகமாக இருக்கும். ஜில்னஸ் அதிகமாக இருக்கும்போது பாலோட அந்த ஸ்பீடை ரைஸ் ஆகும். அப்போ ஈஸியாக விக்கெட்டை விடுவாங்க இனிஷியல் பேட்ஸ்மேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கு. அதே சமயத்தில் இங்கே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அதே சமயத்தில் இங்கே ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 166 இருந்தாலும் இங்கே ஹையஸ்ட்டு ஸ்கோர் 190க்கு மேலே 6 முறையும் 170க்கு மேலே 13 முறையும் போயிருக்கு. ஸோ அதனால் இந்த 2 ஸ்கோரை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுங்க. பவுலர்ஸில் இங்கே யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பிளேயிங் 11 பார்த்தலாம். பெர்த்காசரோடைய பிளேயிங் 11 அப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் 11 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ப்ளே பண்ண மாட்டாங்க, அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ பெர்த்காசருடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ஃபின் ஆலன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்டா அல்லது ஃபேனிங்கா 2 பேரில் யாராவது ஒரு பிளேயர் ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3 வருவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்னிங்ஸ் வருவார். ஸோ அதனைத் தொடர்ந்து ஆஸ்டன் டேனர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோப்சன், அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டன் ஆகர், ஸோ அதனைத் தொடர்ந்து அதுக்கடுத்து ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரியூ டை, பெஹன்ட்ராப், ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது லேன்ஸ் மோரிஸ், அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதை பார்க்கலாம், இந்த 11th பிளேயர் டிஸ்கஷன் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இவங்களுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது கிளார்க் ஓப்பன் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் அவர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அவரோட வந்து பார்த்திங்கன்னா ஹார்பர் அல்லது ஃப்ரேசர் ரோஜர்ஸ் 2 பேரில் ஒரு பிளேயர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்பர் 3ல் ஹார்பரோ அல்லது ஃப்ரேசர் ரோஜர்ஸோ வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெப்ஸ்டர், நம்பர் 4ல் வெப்ஸ்டர், நம்பர் 5ல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோய்னிஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரைட்டு, மெர்லோ, டாம் கரன், மில்னே, ஹாச், இந்த மாதிரி உங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். 11th பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 11th பிளே மெல்போர்ன் ஸ்டார்ஸோடைய 11th பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லாவே ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. மேக்ஸ்வெல் பிளேயிங் 11 இல்லை, சுயரா அவரை தான் அதிகமாக கேப்டனில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, இவங்களாம் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. மிர்ரு, ஸ்டிக்கட்டி, போலந்து, பரிஸ், ஆனால் இவங்களாம் பெஸ்ட் பவுலர்ஸாக இருந்திருக்காங்க. விக்கெட் டேக்கிங்கில் ஒசாமா மிர்லா லாஸ்ட் டைம் 3 விக்கெட் 4 விக்கெட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 11ல் ஏஞ்சல் சார்க் இவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாரன் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மெக்கன்சி, இவங்க 3 பிளேஸில் ஒரு பவுலர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது 11th பிளேயராக மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்தவரை. அது மாதிரி பெர்த்காசர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 11th பிளேயராக சுயரா லேன்ஸ் மோரிஸ் ப்ளே பண்ணுவாங்க. அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்மேன், கெல்லி, ஸ்போர்ட்ஸு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோனலி, ஹார்டி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க 2 பேரும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. மற்ற பிளேஸில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் நடக்கலாம். மேக்ஸிமம் இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன பிளேயிங் 11 பெர்த்காசர்ஸை பொறுத்தவரை சேமாக இருக்கும், வேறு மாற்றமே கிடையாது. சரி ஓகே, ஸோ பிளேயிங் 11 பார்த்தோம். ஸோ இப்போ பிளே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். இப்போ ஃபின் ஆலனை பற்றி தெரியும், ஹார்ட் ஹிட்டர்,
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ட்ரீம் டீம் வந்து அந்த பவுலிங் டீமாகவே வரும். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் டீம்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹஸ்ட்டு, ஃபென்னிங் ஓரளவு டீசென்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னாலும் மிடில் ஆர்டரில் வரக்கூடிய பேட்ஸ்மேன் ஹோப்ஸ் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்டன் டேனர் நிறைய டைம்ஸ் மிடிலில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அது மாதிரி ஜென்னிங்ஸ் அந்தளவுக்கு பெஸ்ட் இல்லைனாலும் ஒரு சில டீம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 4 பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஆர் 2 பிளேயர்ஸை ட்ரை பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அதை மைண்டில் வச்சுங்க. விக்கெட் டேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி டொய், பெஹன்-ட்ராப், ரிச்சர்ட்சன் லாஸ்ட் சீசன் சரியில்லைனாலும் அதற்கு முந்தைய சீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் 4 விக்கெட் நிறைய எடுத்திருக்காரு. ஸோ அது மாதிரி பெஸ்ட்டாக இருந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெஹன்-ட்ராப், ஆண்ட்ரி டொய், லேன்ஸ் மோரிஸ்லாம் 5 விக்கெட் கால் எடுத்திருக்காரு. மாதிரி பெஹன்-ட்ராப் 4 விக்கெட், ஆண்ட்ரி டொய் 4 விக்கெட் 3 விக்கெட் அடிக்கடி எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதனால் இங்கே ரிஸ்க் எடுக்கிறேன்னா அந்த மாதிரி பவுலர்ஸில் கேப்டன் விசி ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதே சமயத்தில் இங்கே பெர்த்காசருடைய வின்னிங்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 மேட்சஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மேட்சஸ் தான் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. மீதி உள்ள எல்லா மேட்சஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்த்காசர் தான் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பிரேசர், ரோஜர்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பிளேஸில் எனி ஒன்றை ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். மிடில் நல்லாவே பேட் பண்ணலாம் இந்த பர்டிகுலர் வெனியூவை பொறுத்தளவில். இந்த மாதிரி ஹார்ட் ரைட்டு, ஸ்டெய்னிஸ், வெப்ஸ்டர் ஓரளவு டீசென்ட் பேட்டிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது வெப்ஸ்டர் பவுல் பண்ணுவார், கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸ்டெய்னிஸ் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சில நேரங்களில் டெத்தில் கூட பவுல் பண்ணலாம். ஸ்டெய்னிஸை பொறுத்தளவில் ஒரு டீசென்ட், ஆனால் இனிஷியல் மேட்சஸ் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. இருந்தாலும் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் நம்ம பிக் பண்ணிக்கலாம். அது மாதிரி டாம் கரன் டாப் ஆர்டர் கம்ப்ளீட்டாக கிளாஸ் ஆகும்போது டாம் கரன் ஓரளவு டீசெண்டாக பேட் பண்ணிக்கிறோம். மெர்லோ ஓரளவு டீசென்ட் பேட்டிங், பவுலிங் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி மில்னே, காட்ச் அப்படின்னு பார்க்கும்போது இதில் டெத்தில் பவுல் பண்ணுற காட்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனிஷியல் ஹார்ட்னஸ் இருக்கிறதுனால மில்னே அண்டு காட்சி கூட விக்கெட் டேக்கராக இருப்பதற்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. இருந்தாலும் காட்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது நல்ல ஒரு சாய்ஸ். மில்னே சில நேரங்களில் விக்கெட்லெஸ்ஸாகவும் போயிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ அது மாதிரி ஹார்பருடைய பேட்டிங் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். சில நேரங்களில் எனி ஒன் பேட்ஸ்மேன், இந்த 3 பேட்ஸ்மேனில் ஒருத்தர் ஆங்கர் ரோல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பெர்த்காசருடைய டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ஜியோ ரிச்சர்ட்சன் அண்ட் ஆண்ட்ரி டொய் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் பெஹன்-ட்ராப், லேன்ஸ் மோரிஸ் கூட வரலாம். அதை பொறுத்து இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ரிச்சர்ட்சன் அண்ட் ஆண்ட்ரி டொய் தான் டெத்தில் பவுல் பண்ணுறாங்கன்னா பாசிபிலிட்டி அதிகம். அதையும் பார்த்துங்க. சப்போஸ் இவங்க இந்த ரிச்சர்ட்சன், ஆண்ட்ரி டொய் அல்லது லேன்ஸ் மோரிஸ் இவங்க 3 பேரில் ஏதோ ஒரு பிளேயர் வரலை அப்படின்னா அந்த மாதிரி டைமில் சில நேரங்களில் லேன்ஸ் மோரிஸோ அல்லது பெஹன்-ட்ராப்போ டெத் ஓவர் பவுல் பண்ணுறாங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. மேக்ஸிமம் சான்சஸ் ரிச்சர்ட்சன் அண்டு ஆண்ட்ரி டொய் தான் பவுல் பண்ணுறாங்கன்னா டெத்தில் பவுல் பண்ணுறாங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி மெல்போர்ன் ஸ்டார்ஸில் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு காட்ச், மில்னே, டாம் கரன், ஸ்டோய்னிஸ் இந்த 4 பேருக்கு சான்ஸ் இருக்குது. இதில் சுயரா வந்து டாம் கரன் டெத்தில் பவுல் பண்ணுவார், ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பவுலர்ஸில் எனி ஒன் பவுலர்ஸ் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சுங்க. ஏன்னா ஸ்டெய்னிஸ் கேப்டனாக இருக்கனால சில நேரங்களில் டெத்தில் பவுல் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுங்க. ஸோ அதே சமயத்தில் கேப்டன் விசி, பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே மேக்ஸ்வெல் அதிகமாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மேக்ஸ்வெல் பிளேயிங் லெவலில் இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டெய்னிஸ் அண்ட் வெப்ஸ்டரில் எனி ஒன்று நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணி போகிறது பெஸ்ட் டீமில். நீங்கள் ஒரு ஸ்மால் லீக் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஹார்டி பிளேயிங் லெவலில் கிடையாது. ஸோ அதனால் இவங்க 2 பேர் தான் பெஸ்ட் கேப்டன் விசியில் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கி கேப்டன் விசினா நான் பவுலர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா சுயரா இங்கே வந்து பெர்த்காசர் டாமினேஷன் பண்ணியிருக்கிறதுனால சுயரா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ரிச்சர்ட்சன் அது மாதிரி லேன்ஸ் மோரிஸ் பெரிய லெவலில் கண்டுக்கிற மாட்டாங்க. ஸோ அதனால் பெஹன்-ட்ராப் இந்த ஃபஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறனால இனிஷியலாக பவுல் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸரு, விக்கெட்ஸ் அதிகமாக எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த எல்லா பவுலர்ஸுமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் பெஹன்-ட்ராப் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆண்ட்ரி டொய்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கி கேப்டன் விசியில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸில் இருக்கக்கூடிய பவுலர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அல்லது மில்னே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தர் ப்ளே பண்ணாங்கன்னா அவங்கள ஒருத்தரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற விரும்புங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மில்னே, ஹாட்ச் ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மாடல் டீமு. ஸோ இதில் வந்து நான் வந்து இனிஷியலாக பவுல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி பெஹன்-ட்ராப்புக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால நான் பெஹன்-ட்ராப்புக்கு அல்லது நீங்கள் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னா ஜியோ ரிச்சர்ட்சன் கூட போகலாம். அதே சமயத்தில் இங்கே பவுலிங் ஆல்ரவுண்டர் டாம் கரன் கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நான் உங்களுக்கு எஸ்எல் டீமாவோ அல்லது நீங்கள் வந்து கேப்டன் விசியை வந்து ரிவர்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டோய்னிஸை கேப்டனாக போட்டு விசி வந்து பெஹன்-ட்ராப் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ரீசெண்ட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லைனாலும் பவுலிங்கில் இனிஷியலாக விக்கெட் எடுத்து நிறையா பார்த்துக்கோம். ஸ்டோய்னிஸை பொறுத்தளவு டெத்தில் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதில் ஒரு சில சேஞ்சஸ் ட்ரை பண்ணி நீங்கள் வந்து உங்கள் டீமில் ட்ரை பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மில்னே நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஹாட்ச் கூட கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது விசி வந்து டாம் கரன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே.
நம்ம பிரைம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரைமில் ஜாயின் பண்ணிக்கங்க. பெஸ்ட்டாகவே நம்ம ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டீம் வேணுனாலும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். மேக்ஸிமம் அந்த சிங்கிள் டீம் போகும்போது பவுலர்ஸே கேப்டன் விசி கொடுங்க. பவுலிங் டீமாகவே எடுங்க. நிறையா வின் பண்ணுறதுக்கான தொடர்ந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஓகே நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.